ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மிஸ் நைட் அண்ட் டே எபிசோட் 13ஓட பார்ட் 2 பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோட் முடிவில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. அதாவது நான் கில்லர் யாருன்னு ஒரு ரிவீல் பண்ணிட்டாங்க. இனிமேல் அடுத்து சூடு பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்காக நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். இந்த எபிசோட் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்களை கொண்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த சேரில் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து அவங்க பண்ண வேலையெல்லாம் ஞாபகம் வருது. வேகமாக அந்த கீபோர்டில் கிளிக் பண்ணாங்கல்ல, அந்த கீபோர்டை பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வருது. அதை பார்த்துட்டு அவங்க சிரிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. எனக்கு இந்த கீபோர்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம அசிஸ்டன்ட் சார் வந்து ஐயோ சாரி நான் இன்டரப்ட் பண்ணிட்டேனா அப்படிங்கிறாங்க. அப்புறம் யாரா இதுன்னு சொல்லி திரும்பிப்பாங்க. லிமிச்சோ நீயா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ எப்படி இங்கே ஆஃபீஸில் நீங்கள் எதுக்கு வந்து அப்படின்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் சார் கேட்குறப்போ இந்த பக்கமாக போனாங்க, அதனால் இந்த வழி இங்கே வந்துட்டு போனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சார் பச்சையாக புழுகிறாரு. இவங்க நம்ம ஹீரோயின் ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏன் இவன்ட்ட நீ சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் சார் கேட்குறப்போ இதுக்கு அதானே வந்தேன்னு சொல்லி அந்த கேக்கெல்லாம் காமிக்கிறாரு. ஆமாம்மா அதுக்கு தான் வந்த பத்தியா, நீ சரியான லக்கி பர்சன் தெரியுமா, நாங்கள் நைட் டைமில் இப்படி ஆர்டர் பண்ணுவோம், நீ இங்கே வந்தங்காட்டி இன்றைக்கி எல்லோரும் நம்ம சேர்ந்து சாப்பிட போகிறோம், எவ்வளோ கிரேசியான டே அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம ஹீரோ சார் நீ ஏன் காஃபி வாங்கிட்டு வரல? ஏன் உங்களுக்கு தெரியாதா, அவர் காஃபி மட்டும்தான் குடிப்பார், கூட இந்த கேக் சாப்பிடுவார், ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏய் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி 2 பேர் அவர் மூஞ்சியே பார்க்குறப்போ இது கூட தெரியாதா, எனக்கும் அந்த மாதிரி தான் பிடிக்கும், அதே மாதிரி உங்களுக்கு அதே டேஸ்ட் நான் நினச்சேன், நம்ம ஹோட்டல்ஸில் சாப்பிட்டாங்க தெரியுமா அப்படி சொல்கிறாங்க, அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோமே ஞாபகம் இருக்குது, அதே மாதிரி தான் இது அப்படின்னு. ஹே சூப்பர், நம்ம 2 பேர் டேஸ்ட்டு ஒரே மாதிரின்னு சொல்லி 2 பேர் ஹைஃபை பண்ணிக்கிறாங்க. இருங்க நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு ஃப்ரோக்ஸ் சீனம்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நேராக அங்கே உள்ளே போகிறாங்க. நம்ம ஃப்ரோக்ஸ் அந்த சீன் சொல்ல வரப்போ அவங்க போய் எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்க போய் டேபிளில் சாப்பிட்லான்னு சொல்லி வேகமாக டேபிளுக்கு போகிறாங்க. 2 பேர் அப்படியே முடிச்சுட்டே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினோட ஹிஹிஹான்னு சிரிச்சிட்டு இதெல்லாம் நேச்சர் தானே, நமக்கு தெரிஞ்ச மாதிரி தானே இருக்குன்னு சொன்னேன். அந்த பிக் டோட்டல்ஸ் மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் மற்றவங்க யாராவது பார்த்தா நீங்கள் தான் வேலை செய்வாங்கன்னு நினச்சிப்பாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க சாப்பிட்லாம். நீ என்ன இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உங்களோட வேணால் நீங்கள் அவளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போகிறாரு. நம்ம ஹீரோ சார் அவங்களாம் முறைக்கிறாங்க. இப்போ 3 பேர் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு தான் சுகர் இருக்குல்ல, இப்போ எதுக்கு எக்ஸசைஸ் கூட பண்ணாமல் இப்படி சுகர் சாப்பிட்றா, இதை வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கே சுகருக்கு இருக்காங்க, டயபெட்டிஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதனால் இந்த கேரட் கேக் சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து திருப்பி வைக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான், எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸோட சஃபராக இருந்தார், அதனால் செத்தும் போயிட்டார் அப்படிங்கிறாங்க. நம்ம சார் அதான் எனக்கு தெரியுமே. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு 2 பேர் அதே மாதிரி திரும்பி முடிக்கிறாங்க. இதெல்லாம் ஃபெமிலியராகவும் இருக்கும், இந்த ஃபீலிங் அன்ஃபெமிலியராகவும் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு புரியலையே நம்ம சார் சொல்கிறப்போ பிகாஸ் ஆஃப் பிட்ரோட்ரைஸ் மூலமாக அப்படிங்கிறாங்க. ஆமாம் அது மூலமாக தான். எப்படி தான் அவங்க 2 பேருக்கு அது பிடிச்சதோ நம்ம அசிஸ்டன்ட் சார் கேட்குறப்போ நீங்கள் எங்கள் கிளப்லேயே கிடையாது, அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது, நாங்கள் உனக்கு ஷேர் பண்ணவே மாட்டோம், எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் சொல்லி 2 பேர் 3 பேர் அழகாக சாப்பிட்டு அங்கே அந்த நைட்டு டின்னர் பார்ட்டி அழகாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினியும் ஹீரோ சார் வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அப்படியே 2 பேர் வரப்போ இந்த கிளைமேட் நல்லா கூலாக சில்லுன்னு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ சார் வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ அடிக்கடி இங்கே வரணுங்கிறாங்க. கண்டிப்பாக நான் வருவேன் நம்ம ஹீரோயின் மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சார் கையை பிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா நான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோயின் திரும்பி எதுக்குன்னு சொல்லி நீ எந்த வேலை பார்க்குறேன்னு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, நீ அதை என்கிட்ட சொல்லவும் மாட்டேங்கிற, ஆனால் அந்த விஷயத்த நீயே சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சார் சொல்கிறாரு. நான் உங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கண்டிப்பாக அதுக்கு சொல்லாததுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ரீசன் இருக்கும், நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், உன்னை சுற்றி ரீசன் இருக்கிறங்கிட்ட தான் நீ எப்படி சொல்லாமல் இருக்க, எனக்கு புரியுது, இந்த உலகத்தில் நான் நம்புகிற ஒரே ஆள் நீ மட்டும்தான் சொல்லி இப்படி அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சேடாக தான் இருக்காங்க, இவர்கிட்ட போய் சொல்கிறோமே அப்படின்னு. 2 பேரும் நைட்டு அதிகமாக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா முக்கியமான கேஸ் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபென்டைல் இருக்கிற ட்ரக்ஸ் வந்து அவங்க வாங்கினதுக்கும் வெளியே அனுப்புறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதிகமாக இருக்க போல், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ சார் அசிஸ்டன்ட் சாரும். இங்கே இந்த ரிப்போர்ட்டை நீ பாரு, இதில் வந்து அவங்க டிஸ்போஸ் பண்ணது உள்ளே வரதை விட அதிகமாக இருக்குது. 2020 பார்த்தா அவங்க வாங்கின அளவை விட டிஸ்போஸ் அளவு அதிகமாக இருக்கே, கம்பேரிசன் பண்ண சைஸு ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன இதை ஃபால்ஸ்ன்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இது ஃபால்ஸாக தான் இருக்குன்னு தோணுது, இதில் திருடுறதா இருக்கும், இல்லை அவங்களுக்கு தெரியாமல் யாராவது இந்த ஃபென்டலை வந்து அமுச்சிருப்பாங்கன்னு தோணுது அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் நம்ம டாக்டர் சாரை அந்த ஆஃபீஸ்க்குள்ளே கூப்பிட்டு வராங்க விசாரணை பண்ணுறதுக்காக. அவர் வந்து சேரில் உட்கார வச்சு நம்ம அசிஸ்டன்ட் சாரும் ஹீரோ சார் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரிப்போர்ட்டில் கொண்டு வந்து காமிச்சு இதை பாருங்கள், நீங்கள் தான் சொல்லணுங்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க போல் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நான் வந்து நார்மல் மேனேஜ்மெண்ட்டாக பார்க்குறேன், அதோட ரியல் அத்தாரிட்டி நான் கிடையாது, அது எப்போவோ கொடுத்தாச்சு அப்படிங்கிறாங்க. நான் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கிவ் அப் பண்ணி மற்றவங்களுக்கு மாற்றி விட்டுட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சார்
ட்ரக்ஸ் உங்கள் பேஸ்மெண்ட்டில் இருந்தால் வந்திருக்கு. கண்டிப்பாக இதில் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கிளப்ஸ்க்கு வேறு போயிருக்கு. இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகலை நீங்கள் எப்படி சொல்லலாம்? அது கிட்னாப்பிங் பிளேஸ் கூட அங்கே தானே இருந்தது, நான் கூட பார்த்தனே அப்படிங்கிறாங்க. டாக்டர் சார் எதுவுமே பேசல, அமைதியாகவே இருக்காங்க. இப்போது நீங்கள் ஃபென்டலில் வந்து திருடிட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் மெடிக்கல் மால்ப்ரேஷன் பண்ணது, ட்ரக்ஸை வந்து இல்லீகலாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது, கிட்னாப்பிங் பண்ணது, இன்னும் நிறைய நாங்கள் ஜெயிலில் போட முடியும் கேஸ்க்காக. ஆனால் மினிமம் 10 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ட்ரக்ஸுக்கு நீங்கள் பண்ணதுக்காகவே. இப்போ நீங்கள் எல்லாம் உண்மையை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா சப்ளைக்கு மட்டும் தான் உங்களால் சார்ஜ் பண்ணுவேன், டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போட மாட்டேன். அதனால வந்து உங்களுக்கு தண்டனை ரிலீஸ் ஆகும். இல்லைன்னா இதுக்கு மட்டுமே எக்ஸ்ட்ரா 5-6 வருஷம் ஆகும். நீங்கள் லைஃப் லாங் அங்கே தான் இருக்க மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தேவையே இல்லை, எந்த கன்சர்னும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவோம் பண்ணிக்கிங்க, சாகிற வரைக்கும் இருக்க தயார்னு சொல்லி அவர் கோவமாக சொல்கிறாரு. நம்ம ஹீரோ சாருக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க 2 பேரும். அப்புறம் நம்ம அந்த டாக்டர் சாரே பேசுகிறாரு. நான் லிம்சுனை வந்து பார்க்கணும் திரும்ப ஒருக்கா, அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. 2 பேரும் முகத்தை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம லிம்சுன் தான் உள்ளே உட்காந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் கேமரா வேலையை பார்க்குறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் சாரும் ஹீரோ சாரும் பேசிக்கிறாங்க. இது சரிப்பட்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரியோ தப்போ அவர்கிட்ட பேசுகிற வழி இது ஒன்று தான். இது மூலமாக தான் அவர்கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் கிடைக்குமான்னு நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. மேடம் பார்த்துட்டு அங்கே உட்காந்துட்டு உடனே மைக் ஆஃப் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்க. ரொம்ப நாளாக லிம்ஜூன் வந்து என்னை பார்க்கணும் ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் நான் கேட்டேனே அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் நேரடியாக வந்து உங்களை பார்த்து உண்மைகளை சொன்னாலாவது நீங்கள் நம்புவீங்க நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க. நான் வந்து நம்புகிறேன், இந்த ஸ்டூப்பிட்டான ரீசனை நான் நம்புகிறேன். நீ வந்து சொல்லு, எப்படி நீ அந்த கல்பிரிட்டை கேட்ச் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் சார் கேட்குறாரு. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லை வச்சு. என்னது ஸ்மெல்லா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை யோசிக்கிறாங்க. சொல்கிறாங்க, அந்த காரை திறக்கிறப்போ எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வந்துச்சு. அது வந்து ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி. அது எங்கேயுமே நான் கேட்ச் பண்ணதே இல்லை அப்படிங்கிறாங்க. திரும்ப அதனால் ஸ்மெல் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உன்னால் நீ எப்படி பண்ண முடியும் நீ சொல்கிறேன்னு கேட்டோன்னே, நான் தான் விட்னஸ்ன்னு சொல்லி அலோவ் பண்ணால் கண்டிப்பாக என்னை தேடி வருவாங்க அப்படிங்கிறாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுத்துட்றாரு போல். இங்கே ஆஃபீஸ் ரூமில் 3 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சோகமாக நின்றுட்டு இருக்காங்கன்னா, அது என்ன 24 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லாமே இதில் இருக்குது. இது சும்மா பார்த்துக்கோன்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்தாங்களான்னு சொல்லி அசிஸ்டன்ட் சார் கேட்குறாங்க. இதுக்காக என்னோடய லைஃபையும் நான் அடமானம் வச்சுருக்கேன்னு சொன்னோன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொன்னோன்னா 2 பேரும் அவங்கள பார்த்துட்டு, ஆமாம் அவங்களுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயின், மேடம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து தான் எனக்கு ஞாபகம்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து ஃப்ளாஷ்பேக் வருது. அவங்களும் அவங்க சித்தியும் வந்து அந்த குழந்தைக்கு சைக்கிள் ஓட்டி பழக்கிட்டு இருக்காங்க. அது ஓடி போய் கீழே போய் விழுந்துருது. ஐயோ மகளேன்னு சொல்லி அவங்க தூக்கிட்டு போய் இந்த டாக்டர்கிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த இந்த டாக்டர் தான் வந்து அவளுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்காரு. நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க பேபி, இது உங்கள் சித்தினா ஆண்டினா யாருமே நம்ப மாட்டாங்க, இவங்க தான் உனக்கு அம்மா மாதிரி, நீ நல்லா தைரியமான பொண்ணாக இருக்கணும் சரியா, எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க நினச்சி பார்த்துட்ருக்காங்க. இதுதான் ஃப்ளாஷ்பேக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரே பரபரப்பாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்க எல்லா கிளப்லேயும் ட்ரக்ஸ் பேச்சஸ் வந்து சீக்கிரட்டாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. அது ஒரு பெயின் ரிலீவர், அதை போய் ட்ரக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டாக்டர் பற்றி அவங்க கொடுத்த கேஸ் பற்றியும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் போய் எல்லாம் தோணுனாங்க தெரியுமா, அந்த எவிடன்ஸ் பற்றியெல்லாம் ஃபுல்லாக போட்டுட்ருக்காங்க. நம்ம டாக்டர் சார் தான் வந்து இதுக்கு காரணமாக இருக்கார், அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இதெல்லாம் போயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. மக்களுக்கு வந்து அவர் ரொம்ப அதிர்ச்சி அவர் இப்படி பண்ணது. ஏன்னா ஒரு நல்ல டாக்டர் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், பப்ளிக் இன்டென்ட்டாக கூட இருந்தார், இப்படி பண்ணியிருப்பாங்கிறது ரொம்ப அதிர்ச்சின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அங்கே வேலை செய்கிற அவங்களும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவர் இப்படி பண்ணியிருப்பா நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமான்னு சொல்லி 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பாட்டும் அந்த ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸோட ஹெட் வராரு. அவர் வந்து சொல்கிறாரு, நான் இதுக்கு தான் நான் சொன்னேன், வெளியாளுங்களை உள்ளே எடுக்காத, இப்போ பார்த்தியா எப்படி வந்து பிரச்சனை இருக்குது, இப்படி என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி இவர்கிட்ட ஹெட்டு வந்து திட்டிகிட்டு இருக்கிறப்போ, இங்கே பாருங்கள் ஆனாலும் நம்ம 35 கிலோகிராம் இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம இது பண்ணிட்டோம்ல, சேஸ் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு பாவமாக. யூ இடியட் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ணல, தானே அவரை செலக்ட் பண்ணார் அந்த டாக்டரை, நம்ம எதுவும் பண்ணலையே, நம்ம என்ன இன்டர்ன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் கொடுத்தா நம்ம சூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இன்னும் பண்ணி தொலை போன்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டிட்டு போயிடுறாரு. அப்போது நம்ம அந்த டிடெக்டர் வந்து அங்கே க்ளீனிங் வேலையில் இருக்கார்ல, அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அதாவது நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காண போன அந்த லேடியோட கிட்ட பற்றி கேட்டிங்கள, அவங்க பேருன்னு சொல்லி நம்ம மிஸ்டர் கியோட பேர் சொல்கிறாரு. ஓ அவர் தானே யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, நம்ம அவர் தானே யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்மளோட ஹீரோ சார் வந்து போகிறாரு. உடனே மிஸ்டர் கியூன்னு சொல்லி அவர் பேர் சொல்லி அழைச்சி, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், எங்கிட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உங்ககிட்ட தான் பேசணும், கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு போய் தனி முறை உட்கார வச்சு பேசுகிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் பேசணும்னு சொல்லி. உடனே நம்ம டாக்டர் பற்றி எனக்கு நல்லா தெரியும், நம்ம அவர் கூட தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நடந்தது சொல்கிறாங்க. அவர் வந்து ரைட் ஹேண்டட்
ஹேண்டட் அப்படிங்கிறாங்க. என்னது? ஆமாம், அவர் ரைட் ஹேண்டட். அவருக்கு பார்க்கின்சனும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பார்க்கின்சன்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நோய், நரம்பு சம்மந்தமான நோய். மூளைக்கும் மூடு நம்மளோட மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அது பாதிக்கும். கை ஷேக்கிங் ஆகும், நல்லா நடக்க முடியாது. இதை துணைந்தால் தான் நடக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த போன்ஸ் எல்லாம் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த மாதிரி நோய் தான் அவருக்கு இருக்குது. அதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு வந்து அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறீங்க, பார்க்கின்சன் இருக்கா அப்படிங்கிறீங்க? ஆமாண்ணா. உடனே சரி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம அசிஸ்டன்ட் சாருக்கு ஃபோன் பண்ணி மிஸ்டர் டாக்டர் பற்றின ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு உடனே தேவைப்படுது, சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓடி வந்து நேராக ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அவருக்கு பார்க்கின்சன் நோய் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தது ரிப்போர்ட் காமிக்கிறாங்க. அது இந்த டேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்க ஏற்பட்டதுக்கு அந்த டேட்டில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணாமல் மக்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ அவர் சொன்னது ஞாபகம் வருது, நான் வந்து ஹானரி டைரக்டர் தான், நான் வந்து ரியல் அத்தாரிட்டி கிடையாதுன்னு சொன்னார். இப்போ தான் அவங்களுக்கு புரியுது ஏன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வந்து ரிசைன் பண்ணது வெளியே வந்தது இப்போ தான் புரியுதுன்னு சொல்லி. செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் கூட இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து, அவங்க அட்மிட் பண்ண அந்த டேட் கூட இருக்க பாருங்கன்னு சொல்லி அதை கொடுத்து உடனே ஹீரோ சார் அவங்களோட சீஃப் கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர, அந்த டாக்டர் வந்து கில்லர் இல்லைன்னு சொல்கிறியா? ஆமாம், நம்ம வந்து ஒரு மெம்பரை வந்து நம்ம கில்லர்னு சொல்லிட்டோம், அவருக்கு வந்து பார்க்கின்சன் இருக்குது அப்படிங்கிற. என்னது பார்க்கின்சன்? ஆமாம், அவர் டீட்டெயில்ஸ் பாருங்கள், அவர் வந்து நம்ம மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்குண்டான ப்ரூஃப் எல்லாமே இதில் இருக்குது. கண்டிப்பாக அவர்னால 1 ஹவரில் ரிசர்வாயருக்கு வந்துட்டு திரும்ப போயிருக்க முடியாது கொலை பண்ணிவிட்டு அப்படிங்கிறாங்க. ஐயோ ஏன் தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு டென்ஷன் ஆகிடுது. டென்ஷனில் தண்ணிலாம் வேறு அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீ எவ்வளோ டிமாண்ட் பண்ணி, நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணி, இப்போ பாரு அவர் கல்பிரட்டே இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்து நிற்கிற. இப்போ என்ன பண்ணுறது? ஹீரோ திட்டிகிட்டு இருக்காரு. இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து அவர் கொடுத்த ட்ரக் லிஸ்ட்டை வச்சு தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு டைமே கிடையாது, சீக்கிரம் யார் கூட சேர்ந்து இந்த விஷயத்தை தனியாக பண்ணாதான்னு சொல்லி திட்டிட்டு அனுப்புகிறாரு. நம்ம ஹீரோ சார் சோகமாக வந்துட்டு இருக்கிறப்போ நம்மளோட அந்த கூட ஒர்க் பண்ணல அந்த பொண்ணு வந்து நிற்குது. நம்ம இந்த கேஸை வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி சீஃப் சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்ரூவலும் பண்ணிட்டாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுங்கிறாங்க. ரியல் கல்பிரேட் வந்து கண்டிப்பாக வெளியே தான் இருப்பாருங்கிறாங்க. ரீசன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மோட்டிவ், கண்டிப்பாக மோட்டிவ் இல்லை. ஏன்னா நம்ம டாக்டருக்கு வந்து அவரை ஒய்ஃபை கொள்றதுக்கு மோட்டிவ் இருந்திருக்கலாம், ஆனால் இவங்களை கொள்றதுக்கு எந்த மோட்டிவும் இல்லை. நீ என்ன சொல்கிறது தான் ரீசனுங்கிறாங்க. ஆமாம், உங்களை மாதிரி ஆளுக்கு தெரியாது, ஆனால் என்ன மாதிரி மேல்தட்டு மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரீசன் இல்லாமல், ப்ராப்பர் ரீசன் இல்லாமல் யாரும் இந்த மாதிரி கிணத்தனமான விஷயம்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பாட்டி ஹீரோயின் கண்ணாடிக்குள்ளேன்னு பார்த்துட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம சார் போகிறாரு. இவங்க ஃப்ளர்ட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னது ஃப்ளர்ட்டிங்க? ஆமாம், அந்த ஹீரோயினுக்கு நம்ம சார் மேலே ஒரு க்ரஷ் இருக்குது தெரியுமா அப்படிங்கிற. என்னது க்ரஷ்ஷா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மேடம் வந்து ஷாக் ஆகுறாங்க. இது உங்களுக்கு தெரியாதா? இல்லை அவங்களுக்கு பிடிக்காதன்னா ஹேட் பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க, அது எல்லாமே ஃபேக் தெரியுமா? அவங்க வந்து காலேஜ் டைம்லேருந்து அவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து இவர் வந்து லைக் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க, இவர் தான் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. அதனால் இப்போ திரும்ப வந்து க்ரஷ் இருக்குது ஃபீல் பண்ணேன்னு சொல்லி கோவத்தில் தான் அவங்களோட எழிஞ்சு விழுந்தாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ திடீர்னு ஏன் வந்து இதை பாருன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு மேனுக்கு ஒரு உமனுக்கு இடையில ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தால் கூட போதும், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு முறைக்கிறாங்க, வேணா அங்கே போய் பாருங்களேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படியே அந்த தூசெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே தட்டி விடுற மாதிரி இது பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கா டென்ஷன் ஆகுது. கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அந்த அப்படியே மார்க் போட்டுறாங்க. அந்த அளவுக்கு பாவம் டென்ஷன் ஆகிட்டாங்க நம்ம மேடம். அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா என்னமோ மார்க் பண்ணியிருக்காங்க போல் மாற்றி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் எப்படி செப்பரேட்டாக இதுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன், என்ன ரீசன் கேட்குறாங்க. அவங்க 2 பேர் பேசுறதை பார்த்து நம்ம ஆளுக்கு அப்படியே வயிறு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் வானவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குது. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்டைல் மட்டும் அதிகமாக வானவங்க டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி ஹீரோயினை பார்த்து நம்ம அசிஸ்டன்ட் சார், டைம் ஆச்சு இன்னும் நீங்கள் போகலையான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை போகணும், இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, நான் வந்து சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு நான் தனியாகவே போய்க்கிறேன், நான் தனியாகவே போகிறேன்னு சொல்லிட்டு ஓடுறாரு. எதுக்கு தனியாக போகிறீங்க, நில்லுங்கன்னு சொல்லி கத்துறாரு. இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. இல்லை, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க, நீங்கள் 3 பேர் சேர்ந்து சாப்பிடணும் தானே, நீங்கள் மட்டும் எதுக்கு தனியாக சாப்பிடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரியல, எனக்கு பசி இல்லையேன்னு நினைக்கிறாங்க. எனக்கும் தான் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு ஹங்கரி இல்லாமல் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்ச பார் இருக்குது அங்கே போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆர் யூ கிட்டிங், விளையாடிட்டு இருக்கீங்களா? எல்லாம் ஒர்க் பண்ணுற இடம் தானே இது, வேறு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் பேசுறதுங்காட்டி இது அஃபெக்ட் ஆகுது யார் தெரியுமா? நம்ம மிஸ்டர் ஜூதன் தெரியுமா? அவர் எப்போ பார்த்தாலும் தனியாகவே அவர் மட்டுமே இருக்கார், லோன்லியாக இருக்கார், எப்படி ஃபீல் பண்ணுவார் தெரியுமா? அவர் விட்டு போட்டு நீங்கள் மட்டும் தனியாக சாப்பிட்றீங்களா? எதுக்காக, ஏன் சாப்பிட்றீங்க?
சாப்பிட்றீங்க? நீயாவே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம அசிஸ்டன்ட் சார் சொல்ல வராரு, பி ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்க. ஓகே எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் நம்ம ஹீரோ சார் அப்படியே சொல்லிடுறாரு. இவங்க 3 பேர் அப்படியே அவங்கள பார்த்து முடிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் மேடம் வந்துட்டு நம்ம ஹீரோ சார் சொல்கிறாரு, நீங்களே ஆர்டர் பண்ணிடுங்கன்னு சொன்னோன்னே இவங்க 3 பேருக்கு சேர்ந்து ஃப்ரைட் ரைஸ் அதுன்னு சரி ஃபுல்லாகவே ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரையுமே முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. கழுத்துக்கு ஏதோ போட்டுட்டு டக்குன்னு அதில் இருக்கிற மொத்த கோவத்தை அது மேலே காமிக்கிறாங்க. இவங்க அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நேரம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் நல்லா க்ளோஸாக இருக்கான்னு பார்த்துட்டு லாக்கெல்லாம் ஃபுல் லாக்கு எடுத்து போடுறாங்க. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு போல், அந்த கில்லர் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் பண்ணி பிடிச்சிட்டு போய் படுத்துட்டு ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாரு. பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. உடனே மெசேஜ் வருது, ஆமாம் இந்த ஒர்க்கு நைட்டு வரைக்கும் போயின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகிடுது. என்னது நைட் நேரம் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கிட்ட வெளியிட முடியாது, தெரிஞ்ச என்னோட சீட் தெரிஞ்சு போயிரு. இப்போ நான் என்ன தான் பண்ண போகிறேனே தெரியல. எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க 2 பேர் மட்டும் வேலை பார்ப்பாங்களோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இவங்க 2 பேரையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர் நம்ம ஹீரோக்கு அப்படியே டயர்டாக இருக்கும் போல் அப்படியே கண்ணாடி கழட்டி வச்சுட்டு அப்படியே அப்பாடான்னு சொல்லி சாயிறாரு. நம்ம அவங்கள பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்டு வந்து அவங்கள பார்த்து கேட்குறாங்க. நைட் நேரம் நம்ம ஹீரோ சாரும் அவங்க ஃப்ரெண்டும் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே அசிஸ்டன்ட் சார் சொன்னது உண்மை தான் போல். நம்ம அந்த பொண்ணு வந்து கேட்குது, இந்த கேஸு உனக்கு அவ்வளோ முக்கியம் நீ நினைக்கிறான்னு கேட்குறாங்க. உனக்கே தெரியாதா அந்த கேஸை பற்றி அப்படிங்கிறாங்க. நான் ஹானஸ்ட்டாக ஒன்று சொல்லவா, நான் இதைத்தான் விரும்பினேன். நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா வேலை செய்கிறத நான் விரும்பினேன் தெரியுமா. நான் கொஞ்ச நாள் நினச்சிட்டு இருந்தேன், ஒரு வேளை நீ எனக்காக தான் இங்கே வந்திருப்பியோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இன்னும் அதை நினச்சிட்டு தான் இருக்கியா? நான் தான் அன்றைக்கி உனக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துட்டேன்ல, இன்னும் ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. இந்த கேஸ் முடிஞ்சுக்கப்புறம் நான் ரிலீவ் ஆகலான்ட்டு இருக்கேன். நான் ரிலீவ் ஆகிட்டா நீ என் கூட அந்த ஊருக்கு வந்துடுவியான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அவங்களே பார்க்குறாரு, எந்த ஆன்சரும் பண்ணல. உடனே நம்ம ஹீரோ வந்து காரில் போயிட்டுருக்காரு. யாரை பார்க்க, நம்ம ஹீரோயினை பார்க்க போயிட்டுருக்காங்க. ஹீரோயின் அப்போ தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்துட்டுருக்கேன், நீ சீக்கிரம் வெளியே வான்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேலை இல்லையா, நைட்டு வேலை இருக்குன்னு சொன்னீங்க, எல்லாம் முடிச்சிட்டிங்களா நேரமாகவே? இல்லையே, உன்னை பார்க்கணும் போல் இருந்துச்சு அதனால் வர அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேனே. ஓ அப்படியா, நீ அதனால் நான் வேறு ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நீ வர வேண்டாம், நீ ரெஸ்ட்டு நம்ம ஹீரோ சொன்னோன்னே. டயர்டாக தான் இருக்குது, ஆனாலும் நீங்கள் சீக்கிரமாக வந்துடுங்க, நான் 5 நிமிஷத்தில் சீக்கிரம் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தா அவங்க சொன்னதே நினச்சி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்க போல். நம்ம ஹீரோயினையும் டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளியே வராங்க. அவங்க அப்பா அம்மா இவங்களே பார்க்குறாங்க. வந்துட்டு திரும்ப ஐயோ மறந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே வந்து கண்ணாடி பார்த்து லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு திரும்ப வெளியே வர்றாங்க. நம்ம அம்மா பார்த்து இருந்து அவனுக்கு என்னமோ புரிஞ்சிச்சு போல. ஹே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போய் அந்த பர்ஃப்யூம் அடிக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது போட்டுக்கு இதை போட்டுக்கு வந்து இந்த ஷாலை போட்டு போங்கிற. ஐயோ அம்மா எனக்கு இந்த ஷால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. உடனே எங்கள் அம்மா இது எவ்வளோ சீப் தெரியுமா, நான் எப்படி வாங்கினேன் தெரியுமா, இதை போட்டுட்டு அவனோட மூஞ்சி அப்படியே ஹைலைட் பண்ணி காமிக்கும் தெரியுமான்னு சொல்லி அவங்க அம்மா கத்துறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு இப்போதுக்கு தேவையெல்லாம் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு, நீ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ கம்முன்னு இருங்க, தேவையெல்லாம் பண்ணிட்டு நானே அவள் எதுவுமே செய்ய மாட்டா ஒழுங்காவே அப்படின்னு சொல்லி கோமா கத்த. நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அவரும் கோவத்தில் கத்துறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வராங்க, ஓடி வராங்க. நம்ம ஹீரோ அங்கே தான் நின்றுருக்காரு. அவர் பார்த்தோன்னா அப்படியே மெல்லாமல் அப்படியே ஸ்லிப்பிட்டே வராங்க. வந்து நின்று மூஞ்சி முடின்னு திருப்பிக்கிறோம். எனக்கு கோவமாக இருக்கிற மாதிரியே முகத்தை வச்சுட்டு ரொம்ப பிஸின்னு சொன்னாங்க. இப்போ என்னை பார்க்க வந்திருக்க மட்டும் டைம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ நான் அடிக்கடி உன்னை வந்து பார்க்கல, நீ ஃபீல் பண்ணுறியா, கோவமாக இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்தவங்கள புரிஞ்சுக்க தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் கிடையாது, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இங்கே பாரு, எனக்கும் அடிக்கடி வந்து உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தான், ஆனால் உன்னோட தூக்கத்தை கெடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, உன்னை இப்படி லேட் நைட் ஒன்று எழுப்பிட்டு இருக்க முடியுமா, நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க. ஓ அப்போ ஸ்லீப்பிங் பற்றி கூட நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்கிறீங்க போல, ஏன் ஸ்லீப்பிங் பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து சிரிக்கிறாரு. ஓகே இட்ஸ் அ ஃபைன், நான் வந்து எல்லா டைமும் என்னால் வர முடியும், நான் என்ன சொல்கிறேன்னா சரி ஃபைன், நீங்கள் என்னை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன்ப்பா, சூரியன் மறைஞ்சா நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கூட தான் இருக்க போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கு சொல்கிறாரு, நான் அடிக்கடி நீங்கள் வரலன்னு வச்சுக்கோ, நான் தான் ரொம்ப ஒரி பண்ணுவேன் தெரியுமா, ஏன் இங்கே வந்து உன்னை பார்க்கல அப்படின்னா கனவுல வந்து நீ உன்னை தேட முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ. அதுக்கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு வந்து அப்படியே முகம் வெக்கத்தில் வந்துடுது, அப்படியே முகத்தை மூடிட்டு சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அழகாக அவங்க வெக்கத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்னை வந்து பார்க்கல இங்கே வரல அப்படின்னா உங்களால் தூங்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், அதனால தான் டெய்லியுமே வந்து உன்னை பார்த்தா தான் எனக்கு தூக்கமே வருது தெரியுமா அப்படின்னு சொல்லி வான்னு சொல்லி 2 பேரும் அப்படியே அழகாக ஹக் பண்ணிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே. அப்படியே அழகாக சூப்பராக இருக்குங்க அந்த சீனு. ஆமாம், இந்த வார வீக்கெண்டு நீ உனக்கு ஓகேவான்னு சொல்லி
சொல்லி கேட்குறாங்க. இந்த வாரமா? ஏன் இந்த வாரம் நான் ரொம்ப பிஸி, எதனால நீங்கள் கேட்குறீங்க? உங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறது சரியான்னு தெரியலையேங்கிறாங்க. ஏன்? இல்லை அந்த டைம் எனக்கு நிறைய வேலை இருக்குமே, நம்ம ஏன் லஞ்சு போகணும், அவ்வளோ ஏர்லியாக ஏன் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ஒரு 3 மணிக்கு மேலே போகலாமா? ஐயோ 3 மணிக்கு போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்குது, செம்ம டிராஃபிக்கு, நம்ம எப்போ போய் சாப்பிட்டு திரும்ப வீட்டுக்கு வருது, அதனால் கொஞ்சம் இன்னும் டைம் போடலாம். அப்போ 6 மணி ஓகேவா? 6 மணி வேணாம், 7 மணிக்கு மேலே போகலாம், அப்போ தான் யாருமே இருக்க மாட்டாங்க, நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக வரல அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்களே பார்க்குறாங்க, எதுவுமே சொல்லாமல் காரை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. போய் காரை நிப்பாட்டி நம்ம ஹீரோயின் சொல்கிறதே கேட்குறாங்க. எதுக்கு அவ்வளோ இயர்லியே பார்க்கணும், 7 மணிக்கு மேலே டின்னரே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி சொன்னதில் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே போயிடுறாங்க. அடுத்து நம்ம என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த கேஸை நான் சால்வ் பண்ணக்கப்புறம் நான் சால்வ் சிட்டி போகலான் இருக்கேன், அப்போ நீ என் கூட வரியான்னு சொல்லி நம்ம கேட்டாங்கல்ல அந்த ஃப்ரெண்டு, அது கேட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நான் போகிற மாதிரி இருந்தாலும் உன் கூட வர மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்? நீ வந்து குழப்பத்தில் இருக்க மாதிரி இருக்குது, என்னோடய பேக்ரவுண்ட் கண்டிப்பாக உனக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஏன் என்னை பார்த்தா உனக்கு குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேஸை முடிக்கிறது மூலமாக எனக்கு ஒரு மன திருப்தி, மனசுமையை மனசுலேருந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. மனசுமையா அப்படின்னு நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்குறாங்க. இது முடிஞ்சக்கப்புறம் ஒரு நான் ப்ராப்பரான லைஃப் வாழலான்னு இருக்கேன், நீ வந்து நல்ல வக்கீல், நீ ஒரு வக்கீலாக இங்கே ஜாப்பை வந்து ரிசைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, கண்டிப்பாக என்னோடய வாடிக்கையாளர்களுக்கு நீ ஒரு நல்ல வக்கீலாக இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எதுவுமே பேசலை. நம்ம ஹீரோ நினச்சி பார்த்து சிரிச்சுட்டு ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் இவங்க மேலே க்ரஷ் தான் போலையே. அடுத்த நாள் நம்ம பாட்டி ஹீரோயின் அசிஸ்டன்ட் சார் அங்கே வந்துடுறாங்க. பாட்டி ஹீரோயினை நிப்பாட்டி நம்ம அசிஸ்டன்ட் சார் கேள்வி கேட்குறாரு. உங்ககிட்ட நான் உங்களோட ஃப்ரெண்டு நைஸோட ஃப்ரெண்டை பற்றி பேசணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நைஸோட ஃப்ரெண்ட் யார்? மிஜுனை பற்றி நீங்கள் கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், அவளுக்கு என்ன, அவள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன இவ்வளோ க்யூரியஸாக கேள்வி கேட்குறீங்க? இல்லை, அவள் பகல் டைம் வரதே ரொம்ப ஹேட் பண்ணுறா, அந்த ரீசனுக்காக தான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோ சார் கேட்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியாது, ஏன் அந்த டைமில் அவள் பீப்புளை வந்து பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் பர்சனல் மேட்ரஸு கண்டிப்பாக நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா அடுத்தவங்களுக்காக? இல்லை, இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, நைட் டைமை விட பகல் டைமு சுத்தமாக அவளுக்கு எங்கேயுமே போகிறதுக்கு விருப்பமில்லை, ரொம்ப அவாய்ட் பண்ணுறா, அவகிட்ட ஏதோ சம்திங் ஹைட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பார், அவள் எதுவுமே ஹைட் பண்ணல அப்படின்னு சொல்லி வயிற்றுலேயே குத்துறாங்க நம்ம ஹீரோயின். சரி இது வந்து ப்ரைவசி, கப்புள்ஸ்குள்ளே இந்த மாதிரி ப்ரைவசிக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. கப்புள்ஸா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் டேட் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நைஸ் தான் சொன்னான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவள் வந்து என்ன யாருக்கிட்டே சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படிதான் அப்படிங்கிறாங்க. சாரி அவள் சீக்கிரட்டுன்னு சொன்னால் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன், நீங்கள் வீக்கெண்ட் ஏதோ பிளான் பண்ணியிருப்பீங்க, அவள் வரலேன்னு சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன், அப்படி தானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, அவள் நோ சொன்னால் விட்டு, அவளுக்கு ஏதாவது வேலை இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. அவள் பகலை எப்போவுமே வரதில்லைன்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போகிறாங்க. எனிவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறாங்க. ஒருவேளை பகலில் போகிறாங்காட்டி இந்த சன் மூலமாக அவளுக்கு எதாவது அலர்ஜி வரும்ல, அதுக்கு அந்த ரீசனுக்காக கூட பகலில் மக்களை பார்க்காம கூட இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்ல. என்ன அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் போய் பாத்திரத்தை கழுவுறேன், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அது ஒரு சண்டே டைம். நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட் சாரும் அங்கே தான் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் சார் வர நம்ம ஹீரோ சார் வீட்டில் தானே தங்கியிருக்காரு, அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல தெரியுமா, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை, எனக்கு இந்த மாதிரி நடந்ததுலேருந்து கண்டிப்பாக எதோ குறைகள் இருக்கும் எனக்கு தோணுச்சு, ஆனாலும் நைட் டைமில் வந்து அன்ரீச்சபிளாக இருந்துட்டு பகல் டைமு மீட் பண்ணவே மாட்டேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எதுவும் இருக்கும் தானே அப்படிங்கிறாங்க நம்ம அசிஸ்டன்ட் சார். பை சான்ஸ் ஒருவேளை அவங்களுக்கு இந்த வெயிலில் வரதில் ஒரு அலர்ஜியாக இருக்குமோ, இல்லை சம்திங் வேறு ஏதாவது இருக்குமோன்னு சொல்கிறாங்க. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்காக அவங்கள கூட அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட் சார் கேட்குறப்போ, எனக்கு இந்த இதில் ஒரு மேட்ரே கிடையாது தெரியுமா அப்படிங்கிறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் சார், இதெல்லாம் கேர்ள்ஸு சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக உங்களை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனாலும் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்களே, அதை தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது நம்ம அசிஸ்டன்ட் சார் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது பெரிய ப்ராப்ளம் தான் தெரியுமா அப்படிங்கிறாங்க நம்ம அசிஸ்டன்ட் சார். நம்ம ஹீரோயினே அவங்க ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் லஞ்ச் சாப்பிட்ருக்காங்க. நீ எவ்வளோ நாளைக்கு தான் இந்த வீட்லேயே மறைஞ்சிருக்கலான்னு இருக்க, நீ எங்கேயுமே போக மாட்ட கூட செய்கிற அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் எதுவுமே கண்டுக்கிறதே இல்லைன்னு கேட்குறாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல, நான் இங்கே வரேன் போகிறேன் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் இருக்குது, அந்த ஹவுஸ்லேருந்து நான் வெளியே வரது கூட உனக்கு தெரியாது தெரியுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இதை பற்றி இஷ்யூஸ் இருக்காது, ஆனால் அவங்க ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சிருக்கும்ல, இப்போ நான் பகல் டைமில் அவரை அவாய்ட் பண்ணுறது அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்குங்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக அவர் ஒரி பண்ணி தான் இருப்பார் அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் சொல்யூஷன் கூட அப்படிங்கிறாங்க.
அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லிடு நம்ம மேடம் சொல்கிறப்போ எது ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி நான் ஜாப் வாங்கினதை நான் அவர்கிட்ட சொல்லணும். முழு நேரமாக நான் லிம்ஜூனாக இருக்கிறத அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறியா? ஆமாம், கண்டிப்பாக அதையும் சொல்ல முடியாது. சொன்னால் அவரே கொண்டு போய் ஒன்று ஜெயிலில் போட்டுருவார். நீ இது அந்தளவுக்கு இது எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ, வேறு ஏதாவது ஐடியா சொல்லுப்பா. ஆமாம், நீ போய் ப்ராசிக்யூட்டர் லவ் பண்ண இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன பண்ணுறது? சிச்சுவேஷனில் அழுகாமல் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசின்னு சொன்னேன்னு நம்ம ஹீரோயின் வேகமாக இருந்துக்கிறாங்க. அதுக்குள்ளே யோசிச்சுன்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு பாத்ரூம் வருது, போகணும். உனக்கு இப்போ தான் பாத்ரூம் வருமா அப்படிங்கிறாங்க. சரி, என்னோடய ஃபோன் எங்கே நம்ம ஹீரோயின் மட்டும் தேடுறப்போ, ஹே, பாத்ரூம் வரப்போ யாராவது ஃபோன் யூஸ் பண்ணுவாங்களா? ஒழுங்காக ஃபோன் வச்சுட்டு போ, உனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேடம் வந்து நேராக உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க ரூம்குள்ளே. அந்த டைம் பார்த்து நம்ம அசிஸ்டன்ட் சார் வராரு. கீழே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் மேலே தானே இருக்காங்க, நான் போய் மேலே பார்க்கவான்னு கேட்குறாங்க. ஆமாம், மேலே போய் உங்கள் ஆள் அங்கே இருக்காங்களா இல்லையான்னு போய் செக் பண்ணிக்கலாம். அவங்க அவங்களோட நெய்பர் தானே மேலே, அவங்கள பார்க்க தானே வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை தான், ஆனாலும் தான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு போய் பார்த்துட்டு வாங்குறாங்க. நம்ம ஹீரோ அவரை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் போக வேணான்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஃபுட்டை கொடுத்து போக சொல்கிறாருன்னு சொல்லி யோசிக்கிறாரு. மேடமா அப்படியே வயிற்ற பிடிச்சிக்கிட்டு ஃபோன் எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அது ஃபோனும் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களும் போக மாட்டேங்குது. ஐயோ, என்னடா பண்ணுறேன்னு சொல்லி கையை வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு ஃபோனெல்லாம் தேடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சார் தான் மேலே வந்துட்டார்ல. இவங்க யாரும் சொல்லி நம்ம ஹீரோயின் மேன் பார்க்க, ஹீரோயின் ஃப்ரெண்டு போய் பார்க்க, அவரை பார்த்துட்டு ஐயோ இன்வெஸ்டிகேட் வந்துட்டார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னோன்னா அவங்க எதுவுமே சொல்ல. நம்ம ஹீரோயின் அவங்களே டென்ஷனில் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும், இவர் வேற போக சொன்னோமா நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சரி ஐயோ ஒன்றும் பண்ண முடியாது, சரி வர சொல்லலான்னு சொல்லி கதை திறக்கிறாரு. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஹலோ மிஸ்டர் யூ அப்படிங்கிறாங்க நம்ம அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டு. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம 2 பேரும் நெய்பர்ஸ் தானே, அதனால் ஃபுட் ஷேர் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி அவர் அழகாக சிரிச்சிட்டே சொல்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு அந்த ஃபுட்டை வேற பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே ஆச்சரியம். இந்தளவுக்கு இவர் கூலா, இந்தளவுக்கு இவர் பேசுவாரான்னு சொல்லி அப்படியே வாயை பழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. சரி உள்ளே வாங்கன்னு சொன்னோன்னே, ஏன் என்ன சாப்பிட கூப்பிட மாட்டிங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சார் கேட்டேன்னு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. நீ ஹீரோயினுக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் தேடுறாங்க. ஐயோ செல்லை காணாமன்னு தேடி கரெக்டாக ஒரு வழியாக பெட்டு மேலேருந்து செல்லை எடுத்துட்டாங்க. சரி இப்போயாவது பாத்ரூம் போகலான்னு ஓடி வந்து வெளியே பார்த்தா அசிஸ்டன்ட் சாரை பார்த்துட்டு பயந்துட்டு ஐயோ இவர் வேறையான்னு சொல்லி உடனே உள்ளே போயிட்டாங்க. இவங்க உள்ளே வந்துட்டு வாங்க சார் வந்து சாப்பிடலான்னு சொல்லி அவர் அங்கே வந்து செக் பண்ணுறாரு. 2 தட்டு இருக்குது, 2 ஸ்பூன் இருக்குது, அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச அந்த பிக் டாட்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது 3 வகையான ஸ்பைசி இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமான்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. கரெக்டு, எனக்கும் அதே டேஸ்ட் தான், உங்களுக்கு அதே டேஸ்ட் தான், வாங்க டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லி 2 பேரும் அங்கே அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அதை நான் சாப்பிட்றப்போ கண்டிப்பாக இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பேன், இது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப பேசிக்கிட்டு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நூடுல்ஸ் சாப்பிட்லான்னு 2 பேர் நூடுல்ஸ் எடுக்க போகிறப்போ ஒரு பக்கம் நூடுல்ஸ் இவங்க வாயிலையும் இன்னொரு பக்கம் அவங்க வாயிலையும் போயிடுச்சு. 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. வேகமாக 2 பேரும் இவர் இந்த சைடு இழுக்க அவர் அந்த சைடு இழுக்க வேகமாக இழுத்துட்டு வராங்க. நம்ம ஹீரோயினா முடியலட்டு கடைசியில் அவனுக்கு சுத்தமாக முடியல போல். உடனே வேகமாக கதவை திறந்துட்டாங்க. இவங்க 2 பேரும் அதிர்ச்சியாக திரும்பி அப்படியே பார்க்குறாங்க. நூடுல்ஸ் அப்படி இவர் வாய்க்கு வந்துடுது. நீங்கள் எப்படி இங்கேன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் சார் ரொம்ப அதிர்ச்சியில் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மேடம் எதுவுமே பேசலை, நேராக பேசாமல் பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஆமாம் இவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு எதுவுமே சொல்லாமல் பேந்த முழிக்கிறாங்க. பார்த்தா பாத்ரூம்குள்ளே டம்மு டமால்னு சவுண்டு கேட்குது, ஃபயர் ஒர்க் சவுண்டு. என்னது பாத்ரூம்குள்ளே பட்டாசு வெடிக்குதுன்னு சொல்லி நேரடியாகவே கேட்டார். அப்படி இந்த நூடுல்ஸ் சாப்பிட்டு வேறு வழி இல்லாமல் கீழே இறங்கி போயிட்டார். நம்ம ஹீரோ போய் உட்காந்துருக்காரு. என்னாச்சு அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவ்வளோ ஆர்வமாக கேட்குறாங்க. அவளை பார்த்தியான்னு சொல்கிறாங்க. நம்ம உடனே நம்ம அசிஸ்டன்ட் சார், அந்த பொண்ணு எவ்வளோ ஸ்வீட்டாக என்கிட்ட பேசுது, எனக்கு எவ்வளோ வரவேற்றது தெரியுமா, அப்படி வான்னு சொல்லுது, ஃபுட்டெல்லாம் கொடுத்தது, நான் கொடுத்த ஃபுட்டில் அந்த பொண்ணு விழுந்துருச்சு, அந்த ஃபுட்டு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சார் சொல்கிறேன். உனக்கு அறிவு இருக்கா, நீ என்ன தான் சொல்கிற, யாரை தான் பார்த்த, ஒழுங்காக சொல்லு, நான் வேறு டென்ஷனில் இருக்கேன், உனக்கு இந்த இது தேவையான்னு சொல்கிறாங்க. ஹீரோ சார் எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்காட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சார் அசிஸ்டன்ட் சார் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோ சார் சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ, நான் மேலே மிஸ்டர் லிம்மை பார்த்தேன், அவங்க தான் மேலே இருக்காங்க, அவங்க தான் உங்கள் நெய்பரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ சாருக்கு ரொம்ப அதிர்ச்சி. உடனே என்ன பண்ணிட்டாங்க, நடந்தது எல்லாத்தையும் யோசிக்கிறாங்க. அன்றைக்கி வீட்டில் கதவு திறக்க முடியாமல் போன அன்றைக்கி அவங்க வேகமாக ஓடுனது, அவங்க கீழே அடித்து தள்ளிட்டு போனது, மேலே போய் பார்த்தா அன்றைக்கி லிம் இருந்தது. அப்போ இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக வந்து நீங்கள் அவுட்டிங் போக பிளான் பண்ணியிருந்தீங்க தானேன்னு சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு.
எல்லாருக்குமே இது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் அவங்க ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்க அப்போ தான் பாத்ரூம்லேருந்து வராங்க. ஹே, இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா பொறுத்திருக்க முடியாதா, இப்படி பண்ணிட்டியே, எவ்வளோ சூப்பராக போயிட்டு இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோயின் மேடம் கேட்குறாங்க. ஹே, நான் என்ன வேணும்னா வந்தேன், எனக்கு தான் பாத்ரூம் வந்து தெரியும்ல, முடியாமல் தானே வந்தேன், நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. என்னது, நீ என்ன காப்பாற்றினியா? ஆமாம், அவருக்கு தான் பார்ட்னர் இருக்கே அப்படிங்கிறாங்க. என்னது பார்ட்னரா? ஆமாம், அவருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா நீ கல்யாணம் பண்ணவருக்கு கிஸ் கொடுத்துருப்ப தெரியுமா, உன்னை காப்பாற்றிருக்க, இதெல்லாம் உன் சப்ஸ்கிரைபருக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கிறது, இன்னும் பெருசாக பேச வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படியே படுத்துக்கிறாங்க நம்ம ஹீரோயின் மேடம். இவர் இருந்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அப்படியே கீழே அப்படியே ஃபிக்ஸாகி கீழே விழுந்துட்டாரு. அவருக்கு பார்ட்னர் இருக்கா, அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, ஏதை நீ முன்னாடியே சொல்லலை, நீ முன்னாடியே கேட்க வேலை, இந்த அளவுக்கு போகும் நான் என்ன நினச்சேனா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அசிஸ்டன்ட் சார் தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சார் என்ன பண்ணுறாரு, வந்து உட்காந்து லேப்டாப் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்து இவங்க முன்னாடி சின்ன டவுட் வந்துடுச்சு. உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம டிடெக்டிவ்க்கு ஃபோன் பண்ணி விஜுன் வீட்டுக்கு முன்னாடி இருக்க கேமரா டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன், அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்தளவுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியலையேன்னு சொல்லி சொன்னாலும், இல்லை நான் வேறு விஷயத்துக்காக கேட்குறேன்னு சொல்லி அந்த வீடியோ கிளிப் வாங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம பாட்டி மேடம் சைக்கிளில் வரதை பார்க்குறாரு. இவங்க எதுக்கு இங்கே வராங்கன்னு சொல்லி ஒரே யோசனையாக இருக்குது நம்ம ஹீரோ சாருக்கு. அடுத்து நம்ம டாக்டர் தாத்தாவை தான் காமிக்கிறாரு. அவர் படுத்துகிட்டே யோசிச்சுட்ருக்காரு நம்ம ஹீரோயின் மேடம் சொன்னதை பற்றி. அது வந்து ஒரு ஸ்மெல்லு, ஒரு யூனிக்கான ஸ்மெல்லு, அந்த மாதிரி ஸ்மெல்லை நான் கேட்டதில்லை, ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி ஸ்மெல்லு, அதை நான் ஸ்மெல் பண்ணால் கண்டிப்பாக அவங்க யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொன்னதெல்லாம் திடீர்னு நம்ம டாக்டர் சாருக்கு என்ன ஸ்டக் ஆகுது. டப்புனு எந்திரிச்சு உட்காந்து என்னமோ யோசிச்சுட்ருக்காரு. அடுத்த நாள் நம்ம ஆஃபீஸை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினிங் பாட்டி நம்ம ஹீரோ பார்த்துட்டே அப்படியே வேலை பார்த்துட்ருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து எழுதிட்டுருக்காரு. அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வராங்க. வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசி நம்ம 2 பேரும் காஃபி குடிக்க போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சார் எதுவும் சொல்லாமல் நேராக அங்கே போகிறாரு. போனால் இவங்க நேராக அவங்க பின்னாடியே காஃபி குடிக்க போகிறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ அப்படி கடுப்பாக இருக்குது, ஐயோ இப்படி போகிறாங்களேன்னு சொல்லி ஊன் பண்ணுறப்போ உடனே நம்ம அசிஸ்டன்ட் சரியே நம்ம 2 பேரும் காஃபி குடிக்கலாமேன்னு சொல்லி கேட்டேன். தாராளமாக போகலாமேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு காஃபி குடிக்க போகிறாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து ஒரு ஃபைலை கொடுத்து இன்னைக்கு கொடுத்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்த்தா இதில் 2 பேர் மட்டும் கொஞ்சம் இதாகவே இருக்குது, இந்த பேர் இதை தான் மாற்றி இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 2 பேரோட கடைசி நேமும் ஒன்று தாங்கிறாங்க. நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி வந்து பார்க்குறப்போ இது மென்னு இது உமனு அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ சார். இல்லை, 2மே விமன் தான், இந்த 24 வருஷத்துக்கு முன்னாடி இது வாங்கியிருக்கு, திரும்ப ரீஅப்பியர் ஆகி இந்த பேர் வாங்கியிருக்கு, நீ சொல்ல வரியான்னு சொல்லி நம்ம ஹீரோ சார் கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி 2 பேரும் ஒரே மாதிரி ஒரே ஆளாக இருப்பாங்களோ எனக்கு டவுட்டாக இருக்குன்னு நம்ம அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறப்போ இவங்க பேசிக்கிட்டதை பார்த்த நம்ம பாட்டிக்கு கடுப்பாகுது. அங்கேருந்து அந்த மிஷினை பிடிச்சி உடைக்கிறாங்க. ஐயோ எனக்கு காசு நீ முழுங்கிட்டியோ, எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் பண்ணுறேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறப்போ நம்ம ஹீரோ சார் வந்து சரி வயசானவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க போகிறேன்னு சொல்லி கிட்ட போய் என்னாச்சு விடுங்க நான் பார்க்குறேன், ஆனால் காயின்ஸ் இல்லை எங்கிட்டே இருக்குது, நீங்களே கொடுங்க யூன்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு உள்ளே போட்டு உங்களுக்கு என்ன வேணும், ஸ்வீட்டாக ஏதாவது குடிக்கலான்னு தோணுதுன்னு சொன்னோன்னா அழகாக லிம் ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. நீங்கள் குடின்னு சொன்னால் நன்றின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. திரும்ப உள்ளே வந்துட்டு நம்ம அசிஸ்டன்ட் சார்கிட்ட இந்த 2 பேரை பற்றி நீ நல்லா சர்ச் பண்ணி விசாரிச்சு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அந்த ஃபோட்டோ கொடுக்குறாங்க. இது என்ன இங்கே ஒரு பேர் இதே மாதிரி வேறு பேர் இருக்குது, 24 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி இருக்கே, ஒரு டவுட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம அசிஸ்டன்ட் சார் சொல்கிறாரு. எனக்கும் அதே டவுட் தான், எனக்கு நீ செக் பண்ணி சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம குட்டி ஹீரோவை காமிக்கிறாங்க. குட்டி ஹீரோ ஏதோ ஒரு பாட்டியை ஃபாலோ பண்ணியே போயிட்டுருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின் இவர் எங்கே போகிறாங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போனால் அந்த பாட்டி நேரம் அந்த ஆஃபீஸ்க்கு அந்த லெட்டர் போடுதுங்க. அந்த லெட்டர் போடுறது யாருன்னு சொல்லி நம்ம குட்டி ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. குட்டி ஹீரோ நேராக வந்து அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் உள்ளே போகிறாரு. பின்னாடியே வந்து நம்ம ஹீரோயின் வந்து டப்புன்னு உள்ளே வந்துட்டார். இவர் வந்து லெட்டரை மறைக்க போகிறாரு. என்ன மறைக்கிற, ஒழுங்காக சொல்லு, அதில் ஒன்றும் இல்லைன்னு சொன்னோன்னா திரும்ப பிடுங்கி வேகமாக பிரித்து பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அந்த லெட்டரில் தான் வருது இன்டென்ட் வந்து நான் உங்களோட ஐடென்டிட்டி வந்து போலின்னு சொல்லி போட்டது இருக்குது. இது எப்போ இருந்து உனக்கு கிடைக்கிது, கொஞ்சம் நாளாக தான் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, இது வந்துகிட்டே இருந்துச்சு, அது யாருன்னு பார்க்கறக்காக இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நீ முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை நானே ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், உங்கள்கிட்ட கொண்டு வர வேண்டாம், உன்னை ப்ரொடக்ட் பண்ணுறதா என்னோடய வேலை அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்ல முடியாமல் யோசிக்கிறப்போ அடுத்து 2 பேர் அப்புறம் அந்த லெட்டர் போட்ட பாட்டியை தனியாக மீட் பண்ணி நம்ம ஹீரோயின் மேடம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த லெட்ரு நீங்கள் தானே போட்டதுங்கிறாங்க. ஐயோ இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் தான் நிறைய கேள்விகளுக்கு விட கிடைக்கும்னு சொல்லி சொல்லணுன்னு. ஐயோ எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, ஒருத்தவங்க இதை போட சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, எனக்கு அவங்கள பார்க்க பாவமாக இருந்தது, அதனால் இதை பண்ணனே அப்படிங்கிறாங்க. சரி அவங்க அட்ரஸ் கொடுங்க நான் போய் பார்த்துக்கிறேங்கிறாங்க. இல்லை வேண்டாமேங்கிறாங்க. ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சினக்கப்புறம் ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம அசிஸ்டன்ஸ்
அந்த அட்ரஸுக்கு தான் நம்ம குட்டி ஹீரோவும் நம்ம ஹீரோயின் மேடம் போகிறாங்க காரில். அங்கே போய் இறங்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்து நானும் வரேன், இல்லை நீ வேண்டாம் நான் மட்டும் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே எனக்கு சொல்லி நம்ம ஹீரோ சார் கேட்டேன்னா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேடம் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு கதவை தட்டுறாங்க. தட்டிட்டு ஒரு பொண்ணு வந்து பார்க்குது, என்ன வேணும் யார் வேணும், இல்லை இந்த லெட்டர் போட்டது யாருன்னு தெரியும்னு சொன்னேன்னா உடனே அந்த பொண்ணு வேகமாக கோவமாக கதை சத்துது. இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை போங்கன்னு சொல்லிட்டு அது போகிறப்போ சைடு வழியாக வந்து சம்மந்தம் இல்லாதவங்க தான் பேச தவிர்த்துட்டு போகிறீங்களா, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு கத்துது. வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசுகிறாங்க. இந்த டைமில் வேலை கிடைக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்காக எதிர்பார்க்குறோம், ஆனால் போலி ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, அது ரொம்ப தப்பு தானே அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியுதுல்லங்கிறாங்க. எனக்கு எங்கே தெரியாமல் நான் வேலைக்கு வந்து கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சவங்களுக்கு பதிலாக இவங்க வந்து போலி கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறு யாரையும் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா, ஆமாம் ஏன் உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. நல்லா பாரு, இந்தா இவ தான் போலி நேமில் வேலை செஞ்சதுன்னு சொல்லி காமிச்சா அது பாட்டிங்க. இப்போ தான் கிளியராக தெரியுது, இந்த பாட்டி தான் கில்லர் போலையே. இதோட எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் சீக்கிரமாக வந்துடும், எனக்காக வெயிட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் இதை விட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதே ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம். கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம், அதனால் வாய்ஸ் சரியில்லாமல் இருக்கலாம். ஐ எம் வெரி வெரி சாரி.